கிரகண நேரம் என்பது வழிபாட்டிற்கு ஏற்ற நேரம் கிடையாது என சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால தான் கிரகண நேரத்தில் அனைத்து கோவில்களுடைய நடையானது அடைக்கப்படுவது வழக்கமாகும். கிரகணம் நிகழும் போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகலாமா கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்குதுங்க. கிரகண நேரத்தில் கிரிவலம் போவதால் என்ன நடக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல மலைக்கோவில்களில் கிரிவலம் வழிபடக்கூடிய வழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுதுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே பக்தர்களுடைய வசதிக்காக ஒவ்வொரு மாதமும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கு நாள் மற்றும் நேரத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருதுங்க. அந்த வகையில் செப்டம்பர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிச்சிருக்குது. இந்த ஆண்டு 4 கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க. ஏற்கனவே 2 கிரகணங்கள் முடிந்த நிலையில் இந்த வருஷம் 2வது அதாவது கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்குதுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9:56 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி நள்ளிரவு 1:26 மணி வரை சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 மணிக்கு தொடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் தான் நிகழும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலைக்கோவிலில் பௌர்ணமி நாளில் மலையை கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்கள் பலருடைய வழக்கமாகவும் இருந்துட்டு வருது. அப்படி திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடியவங்க சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இன்றைக்கு எழுதிருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 1:49 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:32 மணி வரை பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. அதே போல செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 1:49 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:32 மணி வரை பௌர்ணமி திதி இருக்குதுங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி அதிகாலை 1:41 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 11:38 மணி வரை கிரிவலம் செல்வதற்கான நேரமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. ஆனால் கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது, அப்படி செல்வதால் எந்த ஒரு பயனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கிரிவலம் என்பது மிக உன்னதமான வழிபாட்டு முறையாகுங்க. அதனால தான் பௌர்ணமி கிரிவலம் செல்லக்கூடியவங்க கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியோ இல்லைன்னா கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் குளிச்சு விட்டோ சுத்தமான கிரிவல வழிபாட்டினை நீங்கள் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்லும் எல்லோருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்னாடி வைத்து தான் போவாங்க. அது நிறைவேற வேணும் என்பதற்காகத்தான் கிரிவல வழிபாட்டினை அவங்க செய்வாங்க. ஆனால் கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றால் அதன் பலன் தராமல் போய்விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆலய வழிபாடு சாஸ்திர முறைப்படி கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும் சமயத்தில் கோவிலை வலம் வரக்கூடாது என்பது தாங்க நெய்தியும் கூட. அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது அருணாச்சல
அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலையை வலம் வந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க. இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாட்டு முறையாகுங்க. கிரகண சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் நடை சாத்தப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 11:38 மணி வரை கிரிவலம் செல்லலாம் என்பதால் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு சந்திர கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு அதற்கு பிறகு கிரிவலத்தை நீங்கள் தொடங்கலாங்க. இரவு 11:30 மணிக்குள்ளாக நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணும். கிரகணம் இல்லாத மற்ற எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபட்டாலுமே அதற்கு நிச்சயமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சதய நட்சத்திரமும் இணைந்து வருவது இன்னுமே கூடுதலானது சிறப்புக்குரிய விஷயமாகுங்க. சதய நட்சத்திரத்தின் அதிபதியான தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர் ஆவாருங்க. இவர் சிவபெருமானின் ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே மிருத்யுஞ்சய என்ற சொல்லுக்கு மரணத்தை வென்றவர் என்று பொருளாகுமாங்க. அதனால தான் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சேஸ்வரரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சதய நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரக்கூடிய நாளில் சிவ மந்திரங்களை நீங்கள் உச்சரிப்பதும் சிவ வழிபாடு செய்வதும் கிரிவலம் வருவதும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை நீங்கள் உச்சரிப்பதால் யமபயமானது நீங்கி விடுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் பதவி உயர்வு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் உயர்வு கிடைக்கும், அனுகூலம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பார்த்தீங்கன்னா மரண பயமானது நீங்கி விடுங்க, நோய்கள் அனைத்தும் விலகிவிடும், சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. சூரிய பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமையும் கிரிவலம் செல்லலாம் என்பதால் பாவங்கள் அனைத்துமே குறைந்து புண்ணியங்கள் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திரலோக பதவி கிடைக்கும், செல்வ வளம் பெருகி கொண்டே போகும். இந்த நாளில் பஞ்சராஷ்டிர மந்திரம் சொல்வது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. இந்தியாவில் சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்குதுங்க. இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதுமே தெரியும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்திங்கன்னா பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது சந்திர கிரகணமானது ஏற்படுதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு 9:58 மணிக்கு தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று அதிகாலை 1:26 மணியோடு முடிவடையுதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் என்பது பார்த்திங்கன்னா பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் வரும்போது பூமியின் நிழலானது சந்திரன் மீது விழும் ஒரு நிகழ்வாகுங்க. பூமி சந்திரன் ஆகிய இரண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும். அப்போது சந்திரன் ஒரு அரைக்கோளத்திலிருந்து பார்க்கப்படும். கிரகணம் நிகழும் நேரத்தில் சூரிய ஒளி பூமியில் விழும், ஆனால் சந்திரன் மீது விழாது. இதன் காரணமாகத்தாங்க சந்திர கிரகணம் ஏற்படுது. மேலுமே சந்திரன் அடிவானத்தில் இருக்கும், அது இந்தியா முழுவதுமே தெரியுங்க. இந்த கிரகணம் நடைபெறும் போது நிலவு குருதி நிறத்தில் காட்சியளிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முழு சந்திர கிரகணமானது முழு அடர் சிவப்பு நிறத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே 2025ஆம் ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் கடந்த மார்ச் மாதத்தில் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியல. தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது இந்தியா முழுவதுமே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று இரவு 9:58 மணிக்கு ISD தொடங்க இருக்குதுங்க. அதிகபட்ச கிரகணம் இரவு 11:42 IST முடியும் நேரம் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று அதிகாலை 1:26 IST ஆகுங்க. கிரகணம் சுமார் 3 மணி நேரம் 28 நிமிடங்கள் நீடிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. இந்த சந்திர கிரகணம் நிகழும் போது நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியா, டெல்லி, சண்டிகர், ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ போன்ற நகரங்களில் பார்க்கலாம். மேலுமே மேற்கு இந்தியாவில் மும்பை, அகமதாபாத் மற்றும் பூனே போன்ற நகரங்களில் இந்த கிரகணமானது தெரியுங்க.
தென்னிந்தியாவில் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் கொச்சி போன்ற நகரங்கள்லையும் தெரியும். கிழக்கு இந்தியாவில் கொல்கத்தா, புவனேஸ்வர் போன்ற நகரங்களில் முழு கிரகணமாகவும் நம்மளால் பார்க்க முடியும். மத்திய இந்தியாவில் போபால், நாக்பூர் மற்றும் ராய்ப்பூர் போன்ற நகரங்கள்லையும் சந்திர கிரகணத்தை முழுமையாக பார்க்க முடியுங்க. இந்த பதிவில் சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நேரத்தில் திருவண்ணாமலையில் எந்த நேரத்தில் கிரிவலத்தை தொடங்க வேணும், எந்த நேரத்தில் கிரிவலத்தை முடிக்க வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல பயனுள்ளதாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.